எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி ஆண்டவரே, இதோ இந்த வருடத்தை என் தேவனை கத்தை எங்களுக்கு கட்டளையிட்ட கிருபிக்காக நன்றி செலுத்தியோம் ராஜா. இந்த புது வருடத்தில் ஆண்டவரே, இதோ முதலாவது வாரத்திலே என் தேவனை கத்தர் இதை நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக கூடி என் தேவனை ஆராதிக்க, என் தேவனை பற்றி தெரிந்து கொள்ள என் தேவனை கத்தர் கொடுத்த இந்த சாக்கியத்துக்கு நன்றி செலுத்தியோம் ராஜா. இந்த தலைப்பிலே ஆண்டவரே சுவாமி விசுவாசத்தை குறித்து நாங்கள் ஆராய இருக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. நாங்கள் யாவரும் அற்புத விசுவாசிகளாக இல்லாமல் ஆண்டவரே தகப்பனே, இருதயத்திலே சந்தேகம் இல்லாமல் உண்மை விசுவாசிக்க இந்த தேவனை கிருபை பாராட்டுங்க. விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அக்கினிக்குள்ள தீர்க்கப்படுவான் என்று ஒரு வேதவசனம் சொல்கிறது ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் நின்று ஆண்டவரே தகப்பனே, தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மை முகமாக நாங்கள் சந்தித்து இந்த தேவனாய் கர்த்தருக்குள்ள நாங்கள் விசுவாசமாய் இருந்து எங்கள் வாழ்நாள் கடத்த இந்த தேவனத்தை பாராட்டுங்க. ஏதோ சத்தியத்தை கொண்டு தாங்கி வந்திருக்கிற ஆண்டவரே, அவர் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சுவாமி, இதோ இந்த எல்லா சூழலிலும் இந்த தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இந்த கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு முதல் செய்திகளுக்கு கொடுத்தார் ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த வருடம் ஆண்டவரே எந்த தரங்கள் இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே மறுபடியும் இந்த ஒரு குடும்ப ஐக்கியத்தை நாங்கள் நடத்த இந்த தேவனாய் கர்த்தருக்கு பாராட்டுங்க. துவக்கம் முதல் முடிவு வரும் இந்த தேவனாய் கர்த்தர் இருந்து நீங்க வழிநடத்துங்க சுவாமி. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன், நீங்களே பொறுப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த வார டாபிக் உள்ள போறதுக்கு முன்பாக நம்ம கடந்த வாரத்துல என்னென்ன பார்த்தோம், இந்த தானியேல் 5 அதிகாரங்களை குறித்து நம்ம ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டோம். திரும்ப இந்த அதிகாரத்துக்குள்ள போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நம்ம இந்த தலைப்பு எதுல என்னத்த கான்செப்ட் என்னன்னா விசுவாசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் இந்த நாள்ல நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். நம்ம இந்த வாரத்துல பார்க்கிற தலைப்பு மரண சூழலிலும் விசுவாசத்தில் உறுதி அப்படிங்கிறத தான் நம்ம நல்ல தலைப்பா வச்சிருக்கிறோம். இதுல நீங்க பாக்குறது தானியேல். தானியேல் எங்க இருக்கிறாருன்னா சிங்க கெபிக்குள்ள இருக்கிறார். இங்க பல சிங்கங்கள் இருக்கு. ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா அவரை காப்பாத்துக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய விசுவாசத்துல ஒரு உறுதியா இருக்கிறார். தேவன் அவரை காப்பாத்துறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த நாள்ல பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். எங்கேருந்து வரணும்? தானியேல் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்போ பாபிலோனிய பேரரசு முடிஞ்சிருச்சு. இப்ப பாபிலோனிய பேரரசுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் போஸ்டிங்க்கு வர்றா, யார் ராஜாவாக வர்றாங்க? மேதியனாகிய டாரியஸ், அதுதான் தரியும் நம்ம வாசிக்கிறோம். இந்த தரியும் ராஜ்யத்துக்கு மேல அரசனா வந்ததுக்கு அப்புறம் எத்தனை தேசாதிபதிகள்னா 120 தேசாதிபதிகள். 120 தேசாதிபதி. இந்த தேசாதிபதி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல யூதேயாங்கிறது ஒரு தேசம். இந்த யூதேயா யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா ரோம ராஜாவுடைய கண்ட்ரோல். இந்த ரோம ராஜாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ரோம ராஜா டைரக்டா அங்கிருந்து ஆள முடியாது. அப்ப யூதேயாவுக்கு யாரு தேசாதிபதியா இருக்கிறான்னு பிளாத்து. யூதாயை ஆடுறது யாருன்னா பிளாத்து. இந்த பிளாத்து என்ன பண்ண, பிளாத்துக்கு கீழே யார் இருக்கான்னா அந்த யூதேய தேசத்தை 4ஆ பிரிக்கிறாங்க. ஒரு குவார்டர், கால் பங்கு தேசாதிபதி தான் நம்ம ஏறுவது எருசலேமுக்கு. அப்புறம் பக்கத்துல அவனுடைய அண்ணன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர், மொத்தம் 4 காற்பங்கு தேசாதிபதிகள். இந்த 4 காற்பங்கு தேசாதிபதிக்கு யாரு கேட்டுன்னா பொந்திய பிளாத்து. இந்த பொந்திய பிளாத்துக்கு யாரு கேட்டுன்னா ரோம சக்கரவர்த்தி, அதான் சீசர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க 120 தேசாதிபதி பொந்திய பிளாத்து மாதிரின்னா இந்த தேசம் எவ்வளவு பெரிய தேசம். இப்ப பாபிலோனிய தேசம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு. அதை ஒரு கஷ்டமும் இல்லாம யார் பிடிக்கிறா அப்படின்னு போன வாரத்துல பார்த்தோம்னா தரியு மேதியா பெர்சியா பிடிச்சிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வளவு பெரிய தேசத்துல எத்தனை பிரதானிகள், இந்த 120 தேசத்தையும் ரூல் பண்றதுக்கு 3 பிரதானிகளை தரியு ஏற்படுத்துறாரு.
அதுல ஒரு ஆள் யாருன்னா தானியேல். இப்போ இந்த 120 ராஜாவுக்கு கீழே 3 தேசாதிபதிகள், இந்த 3 பிரதானிகள், ராஜாவுக்கு கீழே 3 பிரதானிகள், இந்த 3 பிரதானிக்கு கீழே 120 தேசாதிபதிகள். இந்த 3 பிரதானிகள்ல யாருன்னு தானியேல். இப்ப தானியேல் ஆக்சுவலா யாரு காலத்துல யார்கிட்ட வேலை செஞ்சாங்கன்னா நெபுகாத் நேச்சார்ட்ட வேலை செஞ்சாங்க. இப்ப பொதுவா ஒரு ராஜா இன்னொரு ராஜ்யத்து மேல சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாப்லன்னா அங்க இருக்கிற மந்திரிகள் எல்லாம் கொன்னுடுவாங்க. ஆனா இங்க தானியேலை பத்தின விஷயங்கள் எல்லாம் டாரியஸ் கேள்விப்பட்டு தானியேலை பாபிலோனுக்கு அடுத்தது மேதியா பெர்சியாவிலையும் என்ன பண்றாருன்னா தனக்கு அடுத்த நிலையில கூடவே வச்சுக்கிறார். ஏன்னா தானியேலுடைய கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பொதுவா ஒரு ராஜா நம்ம இதிலே பாக்குறோம், தமிழ்நாட்டுல ஒரு கவர்மெண்ட் வருது, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாரு, தலைமைச் செயலரா இருக்காரு. அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவர் தூக்கிடுவாங்க, அவங்களுக்கு ஃபேவரான ஆளை தான் போடுவாங்க. ஆனா இங்க தானியலுடைய கேரக்டர் எந்த மாதிரியான கேரக்டரா இருந்தா இந்த மேதியன் ஆகிய மேதியா பெர்சியா ராஜ்யத்துடைய அதிபதியா பிரதானியாகவும் யாரை வச்சிருக்கிறாங்கன்னா தானியலை வச்சிருக்கிறாங்க. 3 பிரதானிகளை தானியல் ஒருத்தர். அடுத்த வசனம் பார்த்தோம்னா இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் அப்படின்னா நம்பர் 2 பொசிஷன் யாருன்னா தானியேல் தான். தானியேல் யாரு? ஒரு அடிமை. எந்த அடிமை? யூத அடிமை. இஸ்ரேல் தேசத்திலிருந்து யூத தேசத்திலிருந்து அடிமையா கொண்டு வரப்பட்ட ஒரு ஆளு. இப்ப இவர் அங்க எப்படி இருக்காருன்னா தேசாதிபதி 120 பேரு, பிரதானிகள்ல 3 பேர்ல ஒரு ஆளு. அந்த பிரதானிகளையும் இவர் தான் கேட்டு, இவருக்கு மேல யார் இருக்கான்னா ராஜா இருக்கிறார். இப்ப இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான். தானியேலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்ப ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல யார் இருக்காங்க? தானியேல் இருக்கார். இப்போ தன்னுடைய பிள்ளைய தேவன் எவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம பார்த்தோம், எகிப்துல யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த லெவல்ல இருந்தாரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தேசத்துல தானியேல் தான் முதன்மையா இருந்தார். ஏறக்குறைய இந்த பீரியட்ல எல்லாம் தானியேலுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 வயசாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 80+. ஏன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யமே 66 வருஷம் இந்த உலகத்தை ஆளுது. இப்ப தானியேல் எருசலேம்ல இருந்து உள்ள வந்திருக்கிறார் பாபிலோன்னா ஒரு 20 வயசுல வந்திருந்தா கூட இப்போ ஒரு அட்லீஸ்ட் 80, 82, 85 அந்த ஏஜ்ல அவர் இருந்திருக்கும். அவ்வளவு வயசானவர் எங்க இருக்கிறாருன்னா இந்த பிரதானிகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறாருங்கிறத நம்ம இதை குறித்து பார்க்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு அடிமை ராஜாவுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இயற்கையாவே ஒரு போட்டி பொறாம வரும், எல்லாருக்கும் வர்றதுதான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த தேசாதிபதிகள் எல்லாரும் இந்த பிரதானிகள் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது தானியேலை காலி பண்ணணும், இதுதான் அவங்களோட இயக்கம். ஆனா தானியேல் எல்லாம் எப்படி இருக்கிறான்? உண்மை இருக்கு. ஏன்னா அவன் தேவனுடைய பிள்ளை, உண்மை உள்ளவன். நாமளும் அப்படிதான் இருக்கணும். அதனால அவன் மேல எந்த ஒரு குற்றமும் சுமத்த முடியல. இப்ப அவங்க பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை உன்னுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அவனை எந்த விஷயத்துலதான் பிடிக்க முடியும்னா அவனுடைய கடவுளுடைய விஷயத்துலதான் பிடிக்க முடியும். நம்மளையும் அப்படிதான் பிடிப்பாங்க பின்னால. இங்க தானியேலையும் அப்படிதான் பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படிதான் கரெக்டா இருந்தாலும் நம்மளுடைய அந்த தொழுகை மெத்தடை வச்சு என்ன பண்ணுவோம், நம்மளை பிடிச்சிருவாங்க. இங்க தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொருட்டிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்ப அவன் பிரேயர் பண்ற விஷயத்துல அவன் எப்படியாவது குற்றப்படுத்தணுன்றது இந்த மற்றவர்களுடைய திட்டம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினாள் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று
ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பிரபுக்களும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ராஜா கிட்ட போறாங்க எல்லாரும். யாரு? பிரபுக்கள், மந்திரிமார்கள், தேசாதிபதிகள், பிரதானிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ராஜா கிட்ட ஒரு பிளானை கொண்டுட்டு போறாங்க. என்ன பிளானு? 30 நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட மட்டும்தான் விண்ணப்பம், உங்களை மட்டும்தான் கும்பிடணும், வேற யாரையும் கும்பிடக்கூடாது. அப்படி எவனாவது உங்களை கும்பிடாம வேற எந்த கடவுளையாவது கும்பிட்டா அவனை தூக்கி சிங்கத்தின் கேவியில போடணும் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு கட்டளை போட்டு ஒரு ஒரு பத்திரத்துல எழுதி சைன் போட்டு முத்திர வைக்கணும். இதுதான் அவங்க கேட்டுக்கிறது. அப்போ ஒரே ஒரு மனுஷன், அதுவும் வயதான மனுஷன், அவனுக்கு எதிராக இவ்வளோ பேர் இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேதியா பெர்ஷியா ராஜ்யத்துக்கும் பாபிலோனிய ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பாபிலோனிய ராஜ்யத்துல ராஜா ராஜா சொல்றதுதான் சட்டம். இங்க சட்டங்கிறது கிடையாது. ராஜாவுக்கு யாரை வெட்டணும்னு தோணுதோ வெட்டலாம், கொல்லணும்னு தோணுதோ கொல்லலாம், தூக்கி உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க உயர்த்தணும். இது வந்து பாபிலோனிய சட்டம். ஆனா மேதியா பெர்ஷியாங்கிறது சட்டம் தான் அங்க செல்லும். ராஜாவே சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். ராஜாவாலேயே சட்டத்தை மேற்கொள்ள முடியாது. சட்டத்துக்கு மீறி எந்த விஷயமும் நடக்காது. அங்க சட்டம் தான் எல்லாம். இங்க வந்து ராஜா தான் எல்லாம். பாபிலோன்ல இங்க சட்டம் தான் எல்லாம். ஸோ இதுதான் வந்து இந்த மேதியா பெர்ஷியாவுடைய ரூல்ஸ். இப்ப இந்த இதுல பார்க்கணும், எல்லாரும் பிளான் பண்ணி ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்தை குறித்து பேசுறாங்க. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே, இந்த சட்டம் தான் மெயின் தான், மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க இந்த விஷயத்தை குறித்து. அப்படியே ராஜாவாகிய தரியோ அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். இவனுக்கு அந்த யோசனை இல்லை, என்ன பண்றான், கையெழுத்து வச்சிட்டான். இது வரைக்கும் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். தானியலை எப்படியாவது கீழே இறக்கணும் இல்லை சாகடிக்கணும். இது வந்து டோட்டல் அங்க இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் உள்ள ஒரு திட்டம். இதுக்கு அவனை வந்து எதுலையும் குற்றப்படுத்த முடியல. அவன் நேர்மையான ஆளு. அவனை எதில் குற்றப்படுத்தலாம்? தொழுகை விஷயத்துல தான் குற்றப்படுத்த முடியும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ராஜா கிட்ட போய் 1 மாசம் வரைக்கும் உங்களை மட்டும்தான் வணங்கணும், வேற எந்த தேவனையும் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸை வைக்கிறாங்க. ராஜாவும் அதுல என்ன பண்றாருன்னா எழுதி கையெழுத்து போட்டார். அங்க சட்டம் தான் செல்லும். எழுதி கையெழுத்து போட்டாச்சு. இப்போ ஒரு மனுஷன் தப்பு பண்றான், இந்த மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறான்னா ராஜாவால கூட அவனை காப்பாற்ற முடியாது. ராஜா நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அங்க சட்டம் தான் எல்லாம். ராஜாவும் சட்டத்துக்கு உட்பட்டவன். இப்ப இதெல்லாம் தெரியும். யாருக்கு தெரியும்? தானியலுக்கு தெரியும். தானியோலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். இவன் என்ன பண்றான்? விஷயம் தெரிஞ்சாலும் தானியேல் என்ன பண்றாரு? வீட்டுக்கு போய் 3 வேளை. இப்ப நாம எத்தனை வேளை ஜெபம் பண்றோம்? ஒரு வேளை பண்றோமா? காலையில மட்டும் பண்ணிட்டு போறோமா? இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் பண்றோமா? இல்ல 3 வேளையும் பண்றோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். இப்ப இங்க அவர் 3 வேலையும் பண்ணியிருக்கிறார். தாவீது ராஜா அவர் 5 வேலை பண்ணியிருக்கிறாரு. இந்த தாவீதுங்கிற ராஜா வந்து ராஜா எவ்வளவு பிஸியானாங்க, நாம எவ்வளவு பிஸியானாங்க. இங்க வந்து டோட்டல் 120 தேசத்துக்கும் தலைமை பிரதானி இருக்கிற தானியலுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அந்த அவ்வளவு பிஸியான வேலையில அவர் 3 தடவை ஜெபம் பண்றாரு. நாம எத்தனை தடவை ஜெபம் பண்றோம் நம்மளே நம்ம கேட்டுப்போம். இப்போ என்ன பண்றாரு? அவரு 3 வேளை ஜெபம் பண்றாரு. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றாரு. நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றோமா? இல்ல கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு சொல்லி சேர்ல உட்காந்துட்டு பண்றோமா? இல்ல பெட்ல உட்காந்துட்டு பண்றோமா? ஸோ இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தணும். நம்மளை என்ன பண்ணணும்? முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணணும். கடவுளுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். அவர் முட்டி போடும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 80+. 80+ல என்ன பண்றாருன்னா அவர் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்றாரு. இப்போ நாமளும் எத்தனை வேலை ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணுங்கிறத நம்ம இதுல இருந்து கத்துக்கணும். இப்ப இவர் என்ன பண்றாரு? அங்க கட்டளைக்கு கையெழுத்து வச்சாச்சு. யாரையும் விழுங்க கூடாதுன்னு சொன்னாலும் இவர் என்ன பண்றாருன்னா 3 வேளையும் வழக்கம் போல கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. அவர் பார்க்கணுங்கிறதுக்காக அவருடைய நோக்கமே என்னவோ. பட் வழக்கமா கதவை திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்ற மாதிரி என்ன பண்றாருன்னா கதவை போட்டாங்க கூட திறந்து வச்சுட்டு ஜெபம் பண்றாரு. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரை
ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டது என்றான். திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, இது மாதிரி நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ராஜாவும் சொல்றாரு, ஆமாப்பா, அதை வந்து மாற்ற முடியாது, ஒரு மாசம் வரைக்கும் யாரையும் கும்பிடக்கூடாது, ராஜாவை தான் கும்பிடணும். இதை வந்து ராஜாவும் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இப்ப தானியேலை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ராஜா கிட்ட. ராஜா என்னாச்சு, ராஜா வந்து இப்ப அவர் தான் போஸ்டிங் இப்பதான் வந்திருக்கிறாரு. ஆனா அவர் ரொம்ப நாளா எங்க தானியேல் பாபிலோன்ல தான் வேலை செய்யறாரு. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இப்போ கட்டளை போட்டு கையெழுத்து போட்டாச்சு, தானியேல் மேல குற்றத்தை சுமத்திட்டானுங்க. இப்ப ராஜா தானியேலை காப்பாத்துறதுக்கு சூரியன் சாயந்தரம் வரைக்கும் பிரயாசப்படுறான்னா தானியேல் ராஜா கிட்ட எப்படி நடந்திருப்பாரு, எவ்வளவு உண்மையா இருந்திருப்பாரு, எவ்வளவு நேர்மையா இருந்திருப்பாரு. அப்படி நேர்மையா இருந்ததுனாலதான் இன்னொரு ராஜ்யத்துல வேலை பார்த்த ஒரு ஆளை இவருக்கு பிரதானியா வச்சு, அதுவும் டோட்டல் நாட்டுக்கு பிரதானியா வச்சு அவர் மேல ஒரு குற்றம் வந்துச்சு. ராஜா நினைச்சிட்டு திரும்பிட்டு போயிருந்தாருன்னா அவரை கொண்டுக்குவாங்க, அன்னைக்கு தூக்கி உள்ள போட்டுட்டு முடிஞ்சிருக்கேன், எல்லாமே இப்படிதான் போட போறாங்க. பட் என்ன பண்றாருன்னா, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் என்ன பண்றாருன்னா பிரயாசப்படுறான், எப்படியாவது தானியால காப்பாற்றணும்ட்டு. ஆனா அங்க சட்டம் தான் பேசும், அதனால அவனால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமா இருக்கிறதே அறிவீராக என்றார்கள். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சட்டம் போட்டாச்சுன்னா அதை ராஜா நினைச்சாலும் மாற்ற முடியாது, அதனால இது உங்களுக்கும் தெரியும், அதனால நீங்க வேற வழி இல்லை, போட்டுதான். இதுதான் வந்து அவங்க சொல்ற விஷயம். இப்ப ராஜாவுக்கு வேற வழி கிடையாது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. இப்ப ராஜா என்ன சொல்றாரு தானியேலை நோக்கி, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்கும் தேவன் மேல நம்பிக்கை இருந்திருக்கு, தானியேலும் எந்த அளவுக்கு உண்மையா ராஜாவுக்கு இருந்திருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ராஜா சொல்றது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார், அவனும் ஒரு விசுவாசத்துல சொல்றான். கல்லை கொண்டு போய் இப்ப கெபியில போட்டாச்சு. ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுகளின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். கல்லை புரட்டி வச்சு முத்திரை போட்டாச்சு. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர விட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. தானியேலுக்காக ராஜா சாப்பிடல, தூங்கல, எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்கல, மியூசிக்கெல்லாம் ராஜா கேட்கல, ஏதோ கேட்காம பட்டினியா நைட்டு முழுக்க தூங்காம பதற்றத்தோட நைட்டு முழுக்க அவன் முடிச்சிருக்கான். ஒரு அடிமை. அவர் வந்து எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாகவும் உண்மையா இருந்திருக்கிறார், ராஜாவுக்கு உண்மையா இருந்திருக்கிறாருன்னா, அந்த ராஜா வந்து இவ்வளோ ஏதோ ஒரு மனுஷனுக்காக இந்த அளவுக்கு அவர் வந்து தூங்காம சாப்பிடாம அவர் வந்து எப்படா விடியும்னு பார்த்துட்டு இருக்கிறார். காலமே கிழக்கு வெளுக்கும் போது, அப்படின்னா சூரியன் லைட்டா ஆரம்பிக்குது விடிய கால, ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடையிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்போ இவனுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, தானியேலை அவனுடைய தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சாக விட்டிருக்க மாட்டாரு.
அப்படின்னு ஒரு விசுவாச நம்பிக்கை ராஜாவுக்கு இருந்ததுனாலதான் என்ன பண்றான்னா, காலங்காத்தால எழுந்துச்சு ஓடுறான். ஓடி போய் கெபிகிட்ட போயிட்டு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, அவன் என்ன சொல்றான் அங்கேயே நம்ம. அப்போ ஒரு ஒரு மனுஷன், கடவுளுக்கு பிரியமா வாழ்ற மனுஷன், ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும்னா அஞ்ஞான ராஜாக்களை கூட மாத்த முடியும். இப்போ தானியேலுங்கிறது ஒரு அடிமை. ஆனா அவனுடைய கேரக்டர் மூலமாக தேவனுக்கு அவன் எவ்வளவு தூரம் பிரியமா வாழ்ந்திருக்காங்கிறது எப்படி இருந்திருக்காங்க நம்ம பார்த்தோம். So அவனால என்ன பண்ணிட முடியுதுன்னா, ஒரு ஒரு போன தடவை பாப்லோன்ல பார்த்தோம், ஒரு ராஜா மூலமாக எவ்வளவு பேர் மனமாற்றம் அடைஞ்சாங்க, சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்க. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஆளு, கடவுளுக்கு பிரியமா வர்ற ஒரு வயசான மனுஷன் ராஜாவை மாத்துறான். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். சோ ஒரு வயசான மனுஷனை தூக்கி வேற வழி இல்லாம சிங்கத்தின் கெபியில போறதுக்கு உத்தரவு கொடுக்குறான். அந்த மனுஷன் சிங்கத்தின் கெபியில நைட்டு முழுக்க கிடக்குறான். ஆனா அவனுடைய பதில் எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சோ சிங்க கெபியில கிடக்குற நம்மளாலையும் என்ன ஆயிடும்? நைட்டு முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ராஜா வந்து கூப்பிட்டோன்னா, ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கையிலேருந்து வருமா, இல்ல மனசுல இருந்து வருமா? ஏய் போடா, சிங்க கபியில போட்டு வந்து கேட்க வந்துட்டான், அப்படிதான் நம்மளுடைய மனசுக்கு தோணும். ஆனா அவன் தானியேல் எப்படி பேசுறாரு? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனுள் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நான் வந்து தேவனுக்கு முன்பாகவும் நான் வந்து குற்றம் உள்ளவனா இல்லை, எந்த குற்றமும் செய்யல. உனக்கு முன்பாக நான் எந்த ஒரு நீதிகேடு செஞ்சேன்னா, எந்த ஒரு தப்புமே செஞ்சதில்லை அப்படின்னு வந்து சொல்றான். அப்படி சொன்னது அப்படி. அதனாலதான் என்ன பண்றாரு தேவன், ஒரு தூதனதை அனுப்பி விட்டு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு என்னை சேதப்படுத்தபடி பார்த்து கொண்டார். அப்பொழுது ராஜா தன்னிலே மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னான். அப்படி தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். சோ அந்த மரண சூழலிலும் விசுவாசங்கிறதுக்காக எந்த இடத்துல இந்த டாபிக் எடுத்தானா இந்த வார்த்தையில் இருந்தான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போ அவனுடைய ஒரு சிங்க கெபிக்குள்ள இருக்கும்போது கூட அவனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, தேவன் மேல இருந்த விசுவாசம் கொஞ்சம் கூட குறையல. அப்ப அவன் தேவனை முழுசா நம்பினான், விசுவாசிச்சான். தேவன் அவன் வந்து ஒரு குற்றமும் செய்யப்படலை, கடவுளுக்கு முன்பாக ஒரு குற்றமும் செய்யல, ராஜாவுக்கு முன்பாக ஒரு நீதிகேடும் செய்யல. அதனால என்ன பண்றாருன்னா, தேவன் அவனை அந்த இடத்துல ஒரு சாட்சியா நிறுத்துறார், இந்த மேதியா பெர்ஷியா அரசனுக்கு முன்பாக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுள். அங்கே நெபுகாத்நேச்சார் 2 தடவை எழுதி அனுப்பிச்சாரு. யாரு? தானியேலுடைய தேவன், அவர் தான் உண்மையான தேவன். அவருக்கு எதிராக யாராவது எதிராக பேசுனீங்கன்னா அவங்களுடைய வீடுகள் எருக்களமாக்கப்படும், வீடுகள் இடிக்கப்படும் அப்படின்னு அவரு ஒரு கட்டளை போட்டார். இங்க டேரியஸ் வந்து ஒரு என்ன பண்றாரு, தரிய வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் 120 தேசம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் என்று எழுதினார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரோசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. 120 தேசாதிபதிகளை கொண்ட அவ்வளோ பெரிய தேசத்தை ஒரே ஒரு மனுஷன் அசைச்சிருக்கிறாரு. ஏன்னா கடவுளுக்கு பிரியாம அவர் வாழ்ந்திருக்கிறாரு, நேர்மையா இருந்திருக்கிறாரு. அதனால தேவன் அவர் வந்து முழு விசுவாசத்துல இருந்ததுனால தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து காப்பாத்திருக்கிறார், சாட்சியா நிறுத்திருக்கிறார். அந்த ஒருத்தர்னால
அந்த 120 தேசத்துல உள்ள ஜனங்களும் தேவனை பற்றிய அறிகிற அறிவை வந்து பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அப்போ ஒரு மனுஷனால பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துல கொண்டு வர முடியும். கடவுள் அதை செய்வார். அப்படிதான் கடவுள் என்ன பண்ணிருக்காருன்னா, தானியேலை அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தி தன்னை பற்றி அறிகிற அறிவை அவ்வளவு மக்களுக்கு கொண்டு போயிருக்கிறார். நம்ம இது வரைக்கும் பார்த்தது இது நடந்த விஷயங்களை பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 76:10. சங்கீதம் 76:10. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். இப்ப மனுஷனுடைய கோபம் எது? அங்க தானியேலுடைய நண்பர்கள் அப்படின்னா அவனுடைய கூட இருந்த தேசாதிபதிகள், அந்த பிரதானிகள், அங்க இருக்கிற பிரபுக்கள், இவங்க தானியேல் மேல கோவப்படுறாங்கன்னா பின்னாடி யார் இருக்கா? கடவுள் இருக்கார். அவங்களுடைய நோக்கம் என்ன? தானியேலை காலி பண்ணணும், தானியேலை அவனுடைய தேவனை தொழுகை செய்ய விடாம பண்ணணும். இப்ப மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணுதுன்னா உமது மகிமையை விளங்க பண்ணும். இந்த மக்கள் கோவப்பட்டு தானியேலை போட்டு கொடுத்தாங்க. ஆனா கடவுள் என்ன பண்றாருன்னா அவருடைய மகிமையை அந்த தேசம் முழுமைக்கும் விளங்க பண்ணுகிறார். அப்ப மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை அந்த டோட்டல் தேசத்துக்கு விளங்க பண்ணுகிறது. ஒரு மனுஷன் கோவப்படுறான் கடவுளுடைய மனுஷன் இல்லைன்னா கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிள்ளையை அங்க வச்சு அதன் மூலமாக அவரை பற்றி அறிகிற எல்லா அறிவை எல்லாம் பெற்றுக்கொள்ள செய்கிறார்கள். நம்ம இந்த வசனத்தின் அதான் அங்க செஞ்சு காமிக்கிறேன். 1 பேதுரு 1:7. இப்போ நம்ம ஆபிரகாம் விஷயத்துல பாக்குறோம். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருது, பையனை வந்து வெட்ட சொல்லி பையனை பலி கொடுன்னு சொல்றாரு. பலி கொடுக்க கத்தியை ஓங்கி வெட்ட போறதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, இப்ப நான் வந்து நீ கடவுளுக்கு பயந்தவன் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்ப இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு முன்பாக நம்ம ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் ஏதோ ஒரு வகையில. தானியேலுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? சிங்கக்கப்பியில போடப்பட்டாரு. அவனுடைய நண்பர்களுக்கு ஒரு சோதனை. எங்க போடப்பட்டாங்க? அக்கினி சூளையில போடப்பட்டாங்க. அதே போல எப்படி ஒரு பொண்ணு அக்கினினால சோதிக்கிறாங்களோ, அந்த கலப்படம் இருக்கான்னு பாக்குறாங்க. அதே போல உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனையை உண்டாக்குவார். அந்த சோதனையில ஆண்டவரே என்னை வந்து இந்த வர்ற பேஷண்ட் சொல்லுவாங்க, சில பேஷண்ட் சொல்லுவாங்க, இந்த வருஷத்துல கடவுள் என்னை வச்சு செஞ்சுட்டார் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அட்மிஷன்லாம் வருது அப்படின்ட்டு. ஸோ அதே போல நம்ம எனக்கு மட்டும் ஏன் சாமி இந்த சோதனையை கொடுக்குறீங்க, இந்த பிரச்சனையை கொடுக்குறீங்க, அவெல்லாம் கெட்டவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம புலம்பாம எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் வந்து கடவுளை விசுவாசிக்கும் போது, கடவுளை நம்பும் போது நமக்கு அதுக்குள்ள கனமும் மகிமையும் கிடைக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது நம்மள பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுதான் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. இப்போ ஒரு மனுஷன் கூட சோதிக்கப்படாமலாம் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் சோதிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படணும், அவங்கள பரலோகத்துக்குள்ள அழைச்சிட்டு போவார்தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாருக்கும் சோதனை வரும். அந்த சோதனையிலே நம்ம வந்து தானியேலை போல, அவரோட நண்பர்கள் போல, ஆபிரகாம் போல என்ன பண்ணணும், நிக்கணுங்கிறதா நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம். இப்ப எல்லாருக்கும் சோதனை வரும். அந்த சோதனையில நம்ம கடவுள் மேல 100% விசுவாசத்தோட நம்ம அந்த சோதனையை ஜெயிக்கணும், கடவுளுடைய பலத்தோட. துன்மார்க்கர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா விசுவாசிச்சு காப்பாற்றப்படுறாங்க. இப்ப யோனா 3:5 வாசிச்சோம்னா அந்த நினிவே பட்டணத்து மக்கள் வந்து அந்த பாவம் வந்து நிரம்பி வலியுது. கடவுள் யோனா தீர்க்கதரிசி அனுப்பி உங்களுக்கு இத்தனை நாள் 40 நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள நீங்க மனம் மாறல என்ன பண்ணு, இந்த பட்டணத்தை அழிக்க போறேன். 1,00,000 சொல்றதுல மக்கள் இருக்காங்க. இந்த விஷயத்த போய் யோனா தீர்க்கதரிசி சொன்ன உடனே அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டப்படுத்தி கொண்டார்கள். ராஜா முதல் கொண்டு ஆண்டி வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா சாம்பல்ல உட்காந்து சாக்கோடையை போட்டுக்கிட்டு கடவுளை நோக்கி ஜெபம் பண்றாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாங்க. விசுவாசிக்கிறாங்க சொன்னதை. அவருடைய நீ என்னையா சொல்றது, அழிஞ்சா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம சொன்ன வார்த்தையை விசுவாசிச்சு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உபவாசம் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அந்த பட்டணத்தை அழிக்காம காப்பாத்துக்கிறார். அப்போ துன்மார்க்கர்கள் கூட தேவனை நம்பி விசுவாசிச்சு ஜெபம் செய்யும் போது காப்பாற்றப்படுகிறார்கள். நம்மளோட நிலைமை எப்படி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம்.
மத்தேயு 8:13. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையில வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரு வேலைக்காரர், நூற்றுக்கு அதிபதி, அவனுடைய வேலைக்காரன் வியாதியா படுத்து கிடக்குறான். இப்ப அந்த அதிபதி வர்றான், வந்து என்னுடைய வேலைக்காரன் உடம்பு முடியாம இருக்கு, நீங்க வந்து சுகப்படுத்துங்கலாம் சொல்லல, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அவனை தன்னை தாழ்த்துறான். ஏன்னா அந்த நாள்ல வந்து நிறைய பேர் அரசாங்க அதிகாரிகள் யாருமே இயேசு கிறிஸ்து வந்து நம்பல. அவரை வந்து எல்லாரும் தச்சனுடைய குமாரன் தான் பார்த்தாங்களோட அவரை வந்து மெசியாவை யாரும் பார்க்கல, கிறிஸ்துவா யாரும் பார்க்கல. அப்போ அவன் வந்து என்ன சொல்றான்னா, நீங்க வந்து எங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எங்க வீட்டுக்கு அது வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை, நீங்க இங்க இருந்தே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என்ன அவன் என் வேலைக்காரன் சுத்தமாவான். முதல்ல வேலைக்காரனுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கிடுறதுன்னா அவன் எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும். அப்படியே மெனக்கிட்டு வர்றவன் வந்து நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு. அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், வேலைக்காரன் சுஸ்தமாகறாங்கிறத நம்ம வந்து வாசிக்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கணும். So, தேவன் என்ன பண்றாரு, உம், ஒரு தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ற ஜனங்கள், பாவிகள் அழிக்கக்கூடிய நேரத்துல கூட அவங்க வந்து எல்லாரும் மண்டியிட்டு மனம் இருந்தும் பொழுது, விசுவாசிக்கும் போது, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றாருன்னா காப்பாத்தி விட்டுருக்காரு, அழிக்காம விடுறாரு. இங்க அஹ், அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, நீங்க எங்க வீட்டுக்கு வரவன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த விசுவாசத்தை வந்து தேவன் வந்து பெருசா பார்க்கறாருன்றதை நம்ம இன்னும். அடுத்தது மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இப்ப நம்ம ஜெபத்துல என்னெல்லாம் விசுவாசத்தோட கேட்கிறோமோ கடவுளுக்கு பிரியமான விஷயங்களை கடவுள் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் நமக்கு கொடுக்குறாருன்றத நம்ம வந்து நம்ம சரி அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீங்க செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க செய்யுங்கன்னு கூட அவங்க சொல்ல போட்டாங்க, நீங்க செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க அப்படி கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கடவுள் நமக்கு வந்து செய்வாருங்கிறத நம்ம 100% விசுவாசத்தோட நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளால பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மார்க் 9:23-24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இது ஒரு மனுஷனுடைய பையன், அவன்கிட்ட அசுத்தாவி இருக்கு, அவன் அப்பப்ப அலக்கழிக்குது, கீழே விழுவுறான், புரட்டுறான், வாயில நுரத்தள்ளுது. இந்த காலத்துல அது ஃபிட்ஸ்ன்னு சொல்றோம், அந்த காலத்துல அது அசுத்த ஆவியும் உள்ள நடந்திருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ வந்து நீ விசுவாசித்தியனா உன் பிள்ளை சுகமாவான் அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்றாரு. உடனே பிள்ளையோட தகப்பன் என்ன சொல்றான்னா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீக்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீருடைய சத்தமிட்டு சொன்னான். அவனுக்கு விசுவாசிக்கணும் தான் தோணுது, ஆனா கூடவே என்ன வருதுன்னா, இவரால குணப்படுத்த முடியுமான்னு அவிசுவாசமும் இருக்கு. ஆனா அவன் கேட்கறது கடவுள்கிட்ட, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஸோ நம்மளுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கணும். நம்மள்கிட்டையும் ஒரு 100% விசுவாசம் இல்லாம 98%, 99%, 95% விசுவாசம் இருந்து 5% அவிசுவாசம் இருந்தா கூட நமக்கு அது நடக்காது. அப்போ அவன் கேட்கறது மாதிரி நம்மளே என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என் அவிசுவாசம் நீங்கணும், என் அவிசுவாசம் வரக்கூடாது. அது கூட நம்ம என்னதான் பண்ணணும், தேவன்கிட்ட தான் பலத்தை கேட்டு வாங்கணுங்கிறத நம்ம இந்த வசனத்துல இருந்து புரிச்சுக்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் 16:31. இது பவுலும் சீலாவும் ஜெயில மாட்டிக்கிறாங்க. காலை மேல கட்டி தலையை கீழே தொங்க விட்டு 2 பேரும் அடிச்சு வெளுக்கிறாரு யாரு, அந்த ஜெயிலரு. அடி வாங்கிட்டு நைட் என்ன பண்றாங்க, 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடும்போது அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த நைட்டு ராத்திரில ஜெயில் வந்து அதிருது, கட்டுலாம் விழுந்து கீழே விழுந்து 2 பேரும் வெளியே ஓடுறது மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. ஆனா அவங்க ஓடல, அங்கேயே தான் இருக்கிறாங்க. அப்ப ஜெயிலர் வந்து பாக்குறாரு, பார்த்த உடனே அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லும்போது அப்ப அவங்க கேட்கிற கேள்வி, ஆண்டவரே நான் ரட்சிப்படைகிறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு அவர்கள் 2 பேரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவ மேல ஒண்ணும் இல்லை, ஒரு அஞ்ஞான மக்கள், வேற ஆளு, ஜெயிலர்ஸ், ராஜாவுக்கு உட்பட்டு தான் அந்த காரியத்தை செய்யறாங்க. அப்படியாப்பட்ட ஆட்கள் நைட்டோட நைட்டா 2 பேரும் அவங்களுடைய கேரக்டர் அடி வாங்கிட்டு பாட்டு பாடுறாங்க, தப்பிச்சு போற சூழல் இருந்து தப்பிச்சு போகாம அங்கேயே இருக்கிறாங்க. அவங்களுடைய கேரக்டர் மூலமா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜெயிலரே மாத்த முடியுது, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு அவங்க தேவன் மேல நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருக்கிறாங்க. அங்க வந்து ஒரு குடும்பத்தை என்ன பண்றாங்கன்னா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரியான விசுவாசம் நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்ப நம்ம முடிவு வசனத்துக்குள்ள வந்துட்டோம்.
இப்ப நம்ம பார்த்தது வந்து விசுவாசம். எப்படி தானியலுக்கு விசுவாசம் இருந்தது, சிங்கங்களின் கெபிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அதே போல மின்களுக்கு விசுவாசம் இருந்தது, அக்னி சூளையிலிருந்து காப்பாற்றப்பட்டார். இதே போல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடைசி காலில் பிரச்சனை வரும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தல் 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசம் இதிலே விளங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வர்றதுக்கு முன்பாக இங்க அவனுடைய ஆட்சி நடக்கும் பொழுது நீங்க மிருகத்தின் முத்திரையை வாங்கலைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க? தூக்கி ஜெயில போடலாம், நம்மளை வெட்டி கொல்லலாம், இல்லை சுட்டு கொல்லலாம், இல்லை நம்ம குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களை அடிச்சு நம்ம கண்ணு முன்னாடியே கொல்லலாம், நம்மளை என்ன வேணா அவன் பண்ணலாம். ஆனாலும் இன்னைக்கு என் புள்ள எனக்கு கண்ணுக்கு முன்னாடியே சாகுது, ஆனாலும் கடவுள் அது திருப்பி எனக்கு கொடுப்பாருங்கிற விசுவாசத்தோட நாம அந்த முத்திரையை வாங்காம கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தோட நிற்கும் பொழுது நாமளும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளும் சரி, அதாவது விசுவாசமா இருக்கிற பிள்ளைகளும் சரி, பரலோகத்துல காணப்படுவோம். அப்படி இல்லை, சாப்பாட்டு பிரச்சனை வரலாம். ஏன்னா பிரச்சனை கொண்டு வரப்போதே கடைசி காலத்துல சாப்பாட்டுல தான் கொண்டு வருவாங்க. ஏவாளுக்கும் ஆதாமுக்கு என்ன பிரச்சனை? சாப்பாட்டுல தான் பிரச்சனை. அங்க இயேசு கிறிஸ்துக்கும் எதுல தான் வைப்பாங்கன்னா சாப்பாட்டுல தான். இந்த வந்து கல்லாப்பமாகி மாற்றி சாப்பிடுன்னு கரெக்டான டைம்ல சாப்பாட்டுல தான் வைப்பான். அதே போல தானியலுக்கும் அவனை காலி பண்றதுக்கு சாப்பாட்டுல தான் பிரச்சனை வைப்பாங்க. இப்ப இந்த தானியல் சாப்பாட்டு பிரச்சனை ஜெயிப்பாரு, இயேசு கிறிஸ்து சாப்பாட்டு பிரச்சனை ஜெயிப்பாரு. இங்க ஏவா சாப்பாட்டு பிரச்சனையில விழுந்துருவாங்க. ஏசா சாப்பாட்டு பிரச்சனையில விழுந்து தம்பி கிட்ட தோத்து போறான், அவனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து வித்து போடுறான். நமக்கும் கடைசி காலத்துல சாப்பாட்டுல தான் பிரச்சனை வரும். பிள்ளைக்கு பால் கிடைக்காம போகலாம், கரண்ட் இல்லாம போகலாம், சமைக்க முடியாம போகலாம், எதுவும் வாங்க முடியாம போகலாம். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வரும் நமக்கும். அப்படி சாப்பாட்டு பிரச்சனை ஜெயிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டுவாங்க, இந்த மாதிரி கொலை பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். அந்த நேரத்துல தானியலை போல அவங்களுடைய நண்பர்களைப் போல நாமளும் விசுவாசத்துல நிற்கும் பொழுது நமக்கான அந்த பரிசு வந்து என்னன்னா பரலோகத்துல கிடைக்கும் புரிஞ்சு நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட வரப்போற பிரச்சனைகள்ல கடவுளுக்கு என்று என்ன பண்ணலாம் நிக்கணுங்கிறது தான் இந்த பாடத்தோடைய அடிப்படை. ஸோ 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய். இப்ப நாமளும் மற்றவர்களுக்கு முன்பாக தானியலை போல ஒரு சாட்சியா நிக்கணும், விசுவாசத்துல நிக்கணும். அதன் மூலமாக தேவனுடைய சத்தியம் இந்த உலகம் இந்த பகுதி முழுவதுக்கும் நம்ம வந்து போகணும். அப்படி நம்ம போகும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்னா தேவன் பரலோகங்கிற ஒரு பரிசை கொடுப்பார். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் கிருபை இறக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான கர்த்தாவே, இந்த இரவேளைக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலும் கூட அந்த அருமையான சகோதரர் மூலமாக ஆண்டவரே நீர் வார்த்தைகளை பேசினீர் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியோடு இருக்கத்தக்கதான அந்த வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, தானியேல் மரிக்கும் ஆண்டவரே தருவாயிலும் கூட கர்த்தாவே உம்மிடத்தில் விசுவாசத்தோடு இருந்தார் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவரோடு இருந்து கர்த்தாவே அந்த சிங்கத்தில் இருந்து கர்த்தாவே நீர் பாதுகாத்தீரே ஆண்டவரே. அந்த காரியங்களை நாங்கள் குறித்து தியானிக்கும் போது நாங்கள் இன்னும் உறுதியோடு கூட விசுவாசத்தில் இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வருகை சமீபத்தில் இருக்குது என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் அதை அறிந்து கொள்வதை விட கர்த்தாவே நாங்கள் எங்களை அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இதை அறிகிற அறிவுல மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்தவர்களும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வேதத்தின் மறைபொருளே நாங்கள் அறிந்து கொள்ளுடைய ஞானத்தை தேவன் எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சுகிற சுவாமி. அருமையான சகோதரர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், அதற்காக நன்றி அப்பா. சகோதரனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியத்தை கர்த்தன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிற சுவாமி. அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் உருவாக்குவீராக. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக நீர் அவரை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி அவருடைய வேலையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தாரை உடைய கரத்தில் ஒப்பிடுகிற அருமையான சகோதரிக்கு நீ கொடுத்த அற்புதமான சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சுகமாக்கும் வல்லமை மகளோடு இருந்து
நீர் பாதுகாத்து வழிநடத்து வருவதற்காக நன்றி செலுத்தும். அவருடைய பிள்ளைகளின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இன்னமாக இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இந்த கூடுகையில கலந்து கொண்டது நல்லது என்பதை ஒவ்வொருவரும் உணர கர்த்தர் கிருபை செய்திருளும். நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. பரிசுத்தாவே நாங்கள் இடைவிடுவீராக. மீண்டுமாக இப்படி ஒரு கூடுகையில நாங்கள் கலந்து கொள்ளும் வரை தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய அன்பிலே எங்களை ஆண்டவரே ஒருமித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். நம்முடைய வல்லமையான கரத்திலே எங்களை தாய்த்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.